ஹாய் ஆல். டுடே நம்ம வந்து பார்க்க போற டாபிக் வந்து பர்சன்டேஜ். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பேசிக்கா பர்சன்டேஜ்னா என்ன அப்படிங்கறத பார்த்துட்டு அதுக்கான பேசிக் சம்ஸ் மட்டும் கொஞ்சம் பார்க்கலாம். இப்ப பர்சன்டேஜ் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து நிறைய பக்கத்துல இந்த வேர்டிங் கேட்டிருப்போம். பர்சன்டேஜ்னா என்னன்னா, இப்ப துணி வந்து ஒரு கிளாத் வாங்க போறீங்கன்னா ஒரு ஆஃபர் போட்டிருக்காங்க 50% ஆஃபர் அப்படின்னா நம்மளோட பிரைஸ்ல பாதி ஆஃபர் அப்படின்னு சொல்லலாம். 50% 100ங்கிறது ஹோல், 50ங்கிறது ஒரு பாதி பர்சன்டேஜ் ஆஃபர், 20% ஆஃபர் அப்படின்னா 200னா அது 20% ஆஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பர்சன்டேஜ் கால்குலேஷன் எப்படி பண்றாங்க, என்ன இதுக்கான பேசிக் டேர்ம்ஸ் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். இப்ப பர்சன்டேஜ் அப்படிங்கிறதே 100ல மீன் பண்றதுதான். இதுக்கு பேசிக்கா நம்ம ஒரு ஃபார்முலா யூஸ் பண்றோம். இப்ப பர்சன்டேஜ் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு ஹோல் 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 வேல்யூ இல்லைன்னா ஹோல் அமௌண்ட். இப்போ வந்து எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்டோட மார்க் எடுக்கிறோம் அப்படின்னா, இப்போ 10th வந்து மார்க் பார்த்தீங்கன்னா 500 வந்து மேஜர் மார்க்கா இருக்கும். அதாவது ஹையஸ்ட் மார்க் 500. அப்ப அந்த ஹோல் மார்க் வந்து 500 வச்சுக்கலாம். பார்ட் அப்படிங்கிற இடத்துல வந்துட்டு நம்ம எவ்வளவு வைக்கலாம், எவ்வளவு மார்க் வேணாலும் நம்ம இன்புட் கொடுத்துக்கலாம். அந்த பார்ட் அப்படிங்கிற இடத்துல வந்து ஒரு 475 அந்த மாதிரி எடுத்துருக்காங்க அப்படின்னா பார்ட் இன்டூ 100. அப்ப நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா 500 அப்படிங்கிறது வந்து ஹோல் வேல்யூ. அதுவே மேல வந்து நம்ம என்ன என்ன வேல்யூ பண்ணோம், ஒரு 475 இல்ல ஒரு 425 லைக் தட் என்ன வேல்யூஸ் வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். 425 இன்டூ 100. ஸோ இதுதான் நம்ம நார்மலா ஒரு பர்சன்டேஜ்க்கான ஃபார்முலா. கீழே வந்து ஹோலா எவ்வளோ மேக்சிமம் அமௌண்ட், அந்த ஹோல் அமௌண்ட்டோ இல்ல ஹோல் வேல்யூ இருக்கும். மேல வந்து எவ்வளோ நம்ம வாங்கியிருக்கோம் இல்ல எவ்வளவு கொடுத்துருக்கோம் அந்த மாதிரி ஒரு மேல நியூமரேட்டர்ல வந்து அந்த அந்த வேல்யூஸ் வரணும். டினாமினேட்டர்ல வந்து ஹோல் வேல்யூ வரணும். இது கூட பர்சன்டேஜ் ஃபைண்ட் அவுட் பண்றப்ப நம்ம ஹோல் 100 தான் சொல்லுவோம். ஸோ 100 அப்படிங்கறத ஆட் பண்ணிக்கணும். அப்ப 425 டிவைட் பை 500 இன்டூ 100. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் எவ்வளவு வேல்யூ கிடைக்குதோ அதுதான் அந்த ஸ்டூடெண்ட் எடுத்திருக்க பர்சன்டேஜ் அமௌண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இப்ப நம்ம போக போக இதே மாதிரி நிறைய பார்க்கலாம். இப்ப இங்க பாத்தீங்கன்னா சிம்பிளா 50%, 25% ஆஃபர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எவ்வளோ அப்படிங்கிறது பார்த்தா இப்ப 100 அப்படி இருக்கு. 100ல 50%, 100ல 25%. இப்ப இங்க கீழே இந்த இது பார்த்தோம்னா இப்ப நமக்கு என்ன 50% சொல்லியிருக்காங்க. 50%னா எவ்வளோன்னு எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுனா 500 சாரி 50 டிவைடட் பை 100. 50% அப்படிங்கிறது ஒரு இதுல வந்து எவ்வளவு வேல்யூ வரும் அப்படிங்கறத ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு தான். 100ஆல மல்டிபிள் பண்ணா நமக்கு வந்து 50%ல கிடைச்சிரும். அந்த 100ஆல டிவைட் பண்றப்ப நமக்கு ஆக்சுவல் நம்பர் கிடைச்சிரும். ஸோ இங்க வந்து 1 5s are 5, 2 5s are 10. அப்ப வேல்யூ வந்து 1/2. இங்க 1/2 இருக்கு. பட் அங்க 0.5 இருக்கு. இப்ப 0.5 ஒன்றும் கிடையாது. இப்ப நம்ம 2 and 1 2ங்கிறது வந்து 1 விட பெரிய நம்பரா இருக்கனால நம்ம வந்து என்ன பண்ணணும்னா பாயிண்ட் வச்சு நம்ம வந்து டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணணும். அப்ப இங்க என்ன பண்றோம், இங்க 1 தான் இருக்கு, சின்ன நம்பரா இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம பாயிண்ட் வந்து டிஃபைன் பண்ணிட்டு பிஃபோர் பாயிண்ட்டுக்கு முன்னாடி ஒரு 0 ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நமக்கு வந்து ஹோல் நம்பரா எந்த வேல்யூ இல்லை. ஸோ இங்க ஒரு பாயிண்ட் வச்சுட்டு இந்த இடத்துல 1க்கு பக்கத்துல ஒரு 0 சேர்த்திக்கிறோம். ஸோ சேர்த்திட்டு என்ன பண்றோம், இதை கேன்சல் பண்றோம். 1 2s are 2, 5 2s are 10. அப்ப 0.5. அப்ப 50% அப்படிங்கிறது 0.5 அப்படிங்கிற ஒரு வேல்யூ கொடுக்குது. இதை வந்து இப்ப மறுபடியும் இப்ப 100ஆல டிவைட் பண்ணனால இந்த வேல்யூ கிடைச்சிச்சு. மறுபடியும் நான் 100ஆல மல்டிபிள் பண்ணா எவ்வளவு பர்சன்டேஜ்னு எனக்கு கிடைச்சிடும். அவ்வளவுதான். இப்ப 100ஆல மல்டிபிள் பண்றேன் அப்படின்னா இன்டூ 0.5 இன்டூ 100 போடுறேன். அப்ப எனக்கு என்ன வேல்யூ வரும், 5 0.5 0 2 0 சேர்த்தோமா. அப்ப 2 0 ஆட் பண்ணுவோம். இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு. ஸோ 1 பாயிண்ட் தள்ளி பாயிண்ட் வச்சுட்டு இதை நம்ம கேன்சல் பண்ணிடுவோம். அப்ப நமக்கு வந்து வேல்யூ வந்து 50% அப்படின்னு வந்துடும். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? இதுதான் பேசிக்கா பர்சன்டேஜ் அப்படிங்கிற ஒரு பேசிக் கான்செப்ட். நெக்ஸ்ட் நம்ம ஒவ்வொரு சம்மா பார்க்கலாம்.
ஓகே. இப்ப கொஸ்டின் நம்பர் 1. கொஸ்டின் என்னன்னா, வாட் இஸ் 10% ஆஃப் 200 அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின். அதாவது 200ல 10% எவ்வளவு? டோட்டலா 100 அப்படிங்கிறது டோட்டல் பர்சன்டேஜ். அப்ப 100% அப்படிங்கிறது எவ்வளவு? இங்க அமௌண்ட் 200 தான் 100%. இப்ப இந்த 200ல 10% எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்ப நீங்க அப்படியே கீழே அப்படியே பாருங்க. இப்ப 10% இருக்கு. நம்ம கொடுத்திருக்கிறது வந்து 200 வேல்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் 10% எவ்வளவுங்கிறத கண்டுபிடிச்சிட்டு அந்த வேல்யூவை 200ஆல மல்டிபிள் பண்ணிட்டோம்னா நமக்கு எவ்வளவு பர்சன்டேஜ். இதுல 10% எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சிட்டு அது கூட மல்டிபிள் பண்ண போறோம். இப்ப ஃபர்ஸ்ட் 10% இருக்கு. இப்ப நம்ம பர்சன்டேஜா இருக்கிறத ஃபர்ஸ்ட் ஒரு நம்பரா நமக்கு எவ்வளவு அமௌண்ட்டுங்கிறத வச்சு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்? டிவைடட் பை 100 போடுவோம். அப்ப 10 டிவைடட் பை 100 போடுறோம். நம்ம 10க்கு வந்து என்ன ஆகும்? இந்த ஜீரோவும் இந்த ஜீரோவும் கேன்சல் ஆயிரும். 1 டிவைடட் பை 10 இருக்கும். 1 டிவைடட் 10 வந்து மறுபடியும் எகைன் நம்ம முன்னாடி பார்த்த அதே ப்ராசஸ்ல பாக்குறப்ப பாயிண்ட் வச்சு 0 சேர்த்துவோம் மேல. அப்ப 10 ஆகும். அப்ப பாயிண்ட் வச்சு 0 சேர்த்துறப்ப 0.1 நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப 1/10 இருக்கு. ஓகேவா? இப்ப 1/10 நமக்கு வந்து டிவைட் பண்ண முடியாது. ஸோ நம்ம 0 போட்டுட்டு இங்க ஒரு பாயிண்ட் வச்சுட்டு இங்க ஒரு 0 ஆட் பண்றோம். அப்ப 1 10s are 10, 2 10, 1 10s are 10. அந்த ரெண்டையும் பண்றப்ப இங்க வேல்யூ வந்து 1 வந்துடும். ஸோ இங்க 1 வந்துருச்சு. ஸோ பின்னாடி 0 நீங்க உங்களோட கன்வீனியன்ட் நம்ம போட்டாலும் போட்டுக்கலாம், இல்லைனாலும் விட்டுக்கலாம். இப்போ 0.1. அப்ப 10 டிவைட் பை 100 அப்படிங்கிறது போடுறப்ப நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 0.10 வரும். ஓகேவா? இப்ப நமக்கு இந்த வேல்யூ கிடைச்சிருச்சு. அதாவது 100ல 10% அப்படிங்கிறது 0.1%. அப்ப 200ல எவ்வளோன்னு ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு 0.10 இன்டூ 200 அப்படிங்கிறத மல்டிபிள் பண்றோம். இப்ப இந்த இதை அப்படி பாருங்க, 200க்கு மல்டிபிள் பண்றோம் அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து என்ன ஆகும்னா 0.1 இருக்கு. அப்ப 2 0 0 0.1 தான் இருக்கு. அப்ப 1 இன்டூ 200 போடுறோம். இங்க ஒரு பாயிண்ட் தள்ளி, இங்க 0க்கு வேல்யூ கிடையாது, ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் தான் தள்ளி பாயிண்ட் வச்சிருக்காங்க. ஸோ இங்க ஒரு பாயிண்ட் வச்சுட்டு இந்த 0வை கேன்சல் பண்ணா the answer is 20. அப்ப இதுல எப்படின்னா 10% அப்படிங்கிறப்ப 200ல 10% அப்படிங்கிறது 20. இதுவே 20% அப்படிங்கிறப்ப 40 மாறும். இப்ப இதுல வந்து 100% அப்படிங்கிறப்ப 100% ஈக்குவல் டு 200. ஓகேவா? அதோட வேல்யூ வந்து, அதாவது ஒரு 200 வந்து ஒரு பர்சனுக்கு கொடுத்துருக்காங்க. எல்லாரும் 10% ஸ்பிளிட் பண்ணிக்கிங்க. 200 ருபீஸ் கொடுத்துருக்காங்க, 10% ஸ்பிளிட் பண்ணிக்கிங்க அப்படிங்கிறப்ப நம்ம வந்து தெரிஞ்சவங்க போட்டுப்பாங்க. தெரியும் நம்ம வந்து பேசிக்கா இந்த ஃபார்மேட் வச்சுதான் நம்ம அதை வந்து சிம்பிளிஃபை பண்ணி கொடுக்குறோம். இதுதான் நார்மலா வாட் இஸ் 10% ஆஃப் 200. எவ்வளவு இது 200 தான் இல்ல, எவ்வளவு அமௌண்டா இருந்தாலும் அதுல இவ்வளவு பர்சன்டேஜ் இருக்குங்கிறத ஃபைண்ட் அவுட். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? கொஸ்டின் நம்பர் 2. இதேதான் வாட் இஸ் 20% ஆஃப் 80. இப்ப நம்ம இவ்வளவு நேரம் சும்மா 200 இதெல்லாம் பேசிக்கான சம்ஸ் தான். ஸோ இதுல வந்து அதே மாதிரி ஒரு சிமிலர் மாடல்ல வேற ஒரு சம் பார்க்கிறோம். 25% ஆஃப் 80. இப்ப எக்ஸ்பிளனேஷன் என்னன்னு பார்க்கலாமா? இப்ப சேம் லைக் தட் இப்ப 10% இருந்துச்சாங்க, அதுக்கு மேல இங்க 25% இருக்கு. அங்க வந்து 200 இருந்துச்சு, அதுக்கு பதிலா 80 இருந்துச்சு. இது சிம்பிளா போடலாம். இப்ப 25 டிவைடட் பை 100 அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் 25 divided by 100. நீங்க இதுக்கு உங்களுக்கு கன்வீனியன்டான டேபிள்ல கூட நீங்க சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இப்ப 1
125, 25, 425 வந்து 100. நீங்க ஃபிஃப்த் டேபிள்ல கூட போடலாம் 1/4. ஓகேவா? இப்போ 1/4ங்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம், இங்க வேல்யூ பெருசா இருக்கு. ஸோ 0 பாயிண்ட் வைப்போம். பாயிண்ட் வச்சு இங்க ஒரு 0 ஆட் பண்ணுவோம். இங்க ஒரு 0 ஆட் பண்ணுவோம். ஸோ 1 4s are 4. இங்க 2 4s are 8. அப்போ 2 பண்ணுவோம். 2 4s are 8 போனாலும் மறுபடியும் நமக்கு பேலன்ஸ் 2 இருக்கும். நம்ம இங்க பாயிண்ட் வச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம 0 ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த 8 போனதுக்கு அப்புறம் 2 கூட ஒரு 0 ஆட் பண்றோம். 2 கூட ஒரு 0 ஆட் பண்றப்ப 5 4s are 20 வரும். ஸோ இங்க 0.25 அப்படின்னு வச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ 25% 80ல 25% வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். 25% எவ்வளோ அப்படின்னு 100%ல 25% இதுக்கு எவ்வளோன்னா 0.25 வைக்கணும். ஸோ 0.25 இன்டூ 80. அப்ப நம்ம சிமிலரா அப்ப பண்ண மாதிரியே தான் 0.25 இன்டூ 80வோட மல்டிபிள் பண்றோம். ஓகேவா? இப்போ அதே ஆப்ஷன் இப்போ இங்க எப்படி எழுதலாம், இப்போ ஃபர்ஸ்ட் இங்க வந்து 25 இன்டூ 8 மட்டும் ஃபர்ஸ்ட் போடுறேன். நான் பாயிண்ட் வேல்யூ எல்லாம் எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஸோ 25 அப்ப 5 8s are 40 0 4 ஓகேவா? 8 2s are 16. அப்ப 16 கூட 4 ஆட் பண்ணா 20. ஓகேவா? அப்ப 25 இன்டூ 8 200. இங்க நம்ம வந்து இங்க வந்து 0.25 இருக்கு. ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் 8 வெறும் 8 மட்டும் தான் போட்டோம். நம்ம இதுக்கு இங்க ஒரு 0 ஆட் பண்றப்ப இதுலயும் இங்க ஒரு 0 ஆட் பண்ணிக்கலாம். இங்க ரெண்டு பிளேஸ் தள்ளி பாயிண்ட் இருக்கு. ஸோ பாயிண்ட் தள்ளி புள்ளி வச்சா இந்த 0வும் கேன்சல் ஆயிடும். ஸோ நம்ம பேலன்ஸா இருக்கிறது வந்து 20. ஸோ 80ல 25% அப்படிங்கிறது எவ்வளவுன்னா 20. இப்ப 80 ரூபாய் இருக்கு. அதுல 50% அப்படிங்கிறப்ப எவ்வளவு சொல்லுவோம், 50 ரூபான்னு சொல்லுவோம். அதே மாதிரி 50% அப்படிங்கிறப்ப 40 ரூபாய் வரும். 25% அப்படிங்கிறப்ப 20 ரூபாய் வரும். ஓகேவா? சோ இதை நம்ம வந்து இந்த மாதிரி மல்டிபிள் பண்ணிக்கலாம். இதே ரிவர்ஸ் பண்ணாலும் இப்ப 20% அதாவது 80 கொடுத்துருக்காங்களா, 80ல வந்து 20ங்கிறது வந்து 25%, 40ங்கிறது 50%, 60ங்கிறது 75% அப்படிங்கிறது நம்ம சிம்பிளான நம்பரா இருக்கனால நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறோம். இதுவே ரொம்ப பெரிய நம்பரா காம்ப்ளிகேட்டட் நம்பரா இருந்துச்சுன்னா நம்ம லைட்டா கொஞ்சம் ஒர்க் பண்ணி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? Question number 3. இதேதான் same like that. What is 50% of 150? 50% 150ல 50% எவ்வளவு? இது நம்ம சிம்பிளாவே சொல்லிடலாம். 150ல பாதி தான். அதாவது 100% அப்படிங்கிறது 150. அதுல பாதி எவ்வளவு? 50. அப்ப 50% அப்படிங்கிறது 75. இதுல நம்ம சிம்பிளா தான் 50% அப்படிங்கிறது நம்ம எப்பவும் போல 50 divided by 100 அப்படின்னு போடுவோம். ஓகேவா? 50 divided by 100 போட்டு அதை நம்ம 0 கேன்சல் பண்ணுவோம். அண்ட் 1 divided by 2 நமக்கு கிடைக்கும். ஸோ 0.0 இல்லை பாயிண்ட் வச்சுட்டு நம்ம 0 ஆட் பண்ணி 10 divided by 2 வரும். ஸோ 1 2s are 2, 5 2s are 10 அப்படின்னு போடுவோம். ஸோ நமக்கு ஃபைனல் ஆன்சர் வந்து 0.50 அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து நமக்கு இந்த இடத்துல 0.50 அப்படின்னு வந்துருச்சு. ஓகேவா? ஸோ லைக் தட் அது சேம் அதே மாதிரி 0.50 இன்டூ 150 கூட மல்டிபிள் பண்றோம். நமக்கு 75% 50% அப்படிங்கிறது 75 அப்படிங்கிறது நமக்கு ஆன்சர் கிடைச்சிருது. இதே 200ல 50%னா எவ்வளவு? 100. 300ல 50%னா 150. 500ல 50%னா 250. இந்த மாதிரி 50%. இது ஹோலா நமக்கு 115 கொடுத்தாங்கன்னா ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவோம். இதுவே நமக்கு வந்து 224ல 50%,
ஸோ 73ல 50% அப்படிங்கிறப்பெல்லாம் நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும். ஸோ அதுக்கு இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்த கணக்கு பார்க்கலாம். சேம் இதே மாதிரிதான் இருக்கும். வாட் இஸ் 20% ஆஃப் 90? இப்ப 90ல 20%. இப்ப 90ல 50% அப்படின்னா நம்ம வந்து இப்ப 100ல 50% அப்படிங்கிறத நம்ம ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். பட் 90ல 50% அப்படிங்கிறப்ப 45%ங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணிப்போம். பட் 20% அப்படிங்கறத எப்படி பண்றது அப்படிங்கிறதுக்காக தான். இப்ப 20% அப்படிங்கிறது நம்ம சேம் அதே மாதிரிதான் எப்படி கண்டுபிடிக்கணும்னா 20 divided by 100. அப்போ ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிடுவோம். 1 by 5. இந்த சேம் அதே மாதிரி 1 by 5க்கு என்ன வேல்யூ வரும்னு பார்த்துட்டு 1 by 5னா 2 டைம்ஸ் வரும். மேல பாயிண்ட் வச்சு 0 சேர்த்துவோம். அப்ப 10 இருக்கும். 1 5s are 5, 2 5s are 10 அப்படின்னு போட்டா 20% 20 வரும். அப்ப நம்ம நார்மலா 100ல 20% அப்படிங்கிறது 0.2 அப்படின்னு அர்த்தம். அப்ப 0.20 into 90 கூட மல்டிபிள் பண்றப்ப நமக்கு என்ன கிடைக்கும்னா 18, அதாவது 18 அப்படின்னு கிடைக்கும். ஆன்சர் வந்து 18. 90ல வந்து 20% எவ்வளவு? 18. ஓகேவா? இதுதான் கொஸ்டின் நம்பர் 4.